சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் வியூ பத்தி பார்க்க போறாங்க. சோ நியூட்ரிசார்ஜ் வியூ எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சார் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு யாரை பார்த்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நம்ம யாரையாச்சும் போய் பார்க்கும்போது நீங்க மொபைல் போன் யூஸ் பண்றீங்களா, அவங்க பதில் ஆம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் வந்து கண்டிப்பான முறையில் கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ அந்த மொபைல் யூஸ் பண்றதுனால அவ்வளவு தீங்குகள் கண்ணுக்கு விளைவிக்கிறனால நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து எந்த ஒரு வயதினருக்காரங்களும் எந்த ஒரு இதுக்காரங்களும் மொபைல் போன் யூஸ் பண்றதுனால எல்லா மக்களுக்குமே நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. சோ அது போக சார் வந்து ஒரு 3 ப்ராடக்ட் சொல்றாங்க. அது வந்து நம்ம வந்து இவங்க பாடி ஸ்கேன் பண்ணி இவங்களுக்கு அது ஏதாவது செய்யுதா செய்யலையா இதை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்காம ஒரு நியூட்ரிசார்ஜ்ல இருந்து ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பரிந்துரைக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் வியூ, நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ, அது போக நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா. இந்த 3 ப்ராடக்ட்ஸும் ஒரு மனிதனின் உடலில் வந்து அந்த சத்துக்கள் எல்லாம் தேவை எந்நேரத்திலும் அப்படிங்கறனால நம்ம அவங்க எந்த வயசுனா இருக்காலும் சரி எந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் வியூ, நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா, நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ வந்து தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாம். வாங்க இன்னைக்கு நியூட்ரிசார்ஜ் வியூ பத்தி பார்ப்போம். ப்ளீஸ் பென் பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சுக்கோங்க. நாங்க சொல்றது எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்தணும். சும்மா காத்து வாக்குல கேட்காம கேட்டு அதை செயல்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாகும். எஸ் சார். Yes. So we'll start with Nutricharge view. And this is how the presentation is all about. You can see Nutricharge view, right? And it is the blue strip is there, right? What it actually tells you that it saves you from the blue light, right? And below that you can see Lutemax 2020. It is an international brand which we have just followed it, and they have given us the license to sell it in India. And but one thing is there, it is much better than the original one, I'm telling you, because the amount of lutein and zeaxanthin which is being added in Nutricharge view is much higher than the Lutemax 2020, but the ratio remains same, 5:1. I'll tell you in detail when we move forward. But one thing I want to tell you here is, if the eyesight is gone, then everything is gone. Right or wrong? You cannot see the beautiful world. You cannot enjoy the beautiful world. You cannot even see the person whom you love. You cannot see your family members. You cannot see yourself. What a tragedy, isn't it? And I'll show you a slide just after this and tell me what is there in that. Yes, sir. Yes. சோ இன்னைக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ பார்க்க போறாங்க. சோ நியூட்ரிசார்ஜ் வியூ அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த நியூட்ரிசார்ஜ் வியூ பின்னாடி அந்த ஒரு ப்ளூ கலர் தான் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் ப்ளூ கலர்ல இருக்கிற அந்த ரேஸ் உங்க கண்ணை போய் எப்படி பாதிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக தான் அங்க ப்ளூ கலர் போட்டிருக்கு. நம்மளோட நியூட்ரிசார்ஜ் வியூ பாக்ஸ்ல கீழே வந்து லியூட்டிமேக்ஸ் 2020 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு ஃபாரின் கம்பெனிங்க. அவங்க கிட்ட இருந்துதான் நம்ம வந்து லியூட்டின் ஜியாக்சின் எப்படி அவங்க ஆட் பண்ணிருக்காங்களோ அதே ஒரு ப்ரொபோர்ஷனோட நம்மளும் உள்ள ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறனால நம்ம அவங்களுடைய பிராண்டையும் கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். சரியா? அவங்கதான் ஓகே நீங்க வந்து இந்தியால போய் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கனால அவங்களுடைய பிராண்ட் நேமையும் மென்ஷன் பண்ணிருக்கோம். இன்னொன்னு என்ன பெருமையா சொல்லிக்கலாம்னா அந்த லியூட்டிமேக்ஸ் 2020 விட நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து அந்த குவாலிட்டிலையும் அவங்க நம்ம கொடுக்கறதுலயும் தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுல பெருமிதப்படுத்திக்கலாம். சோ இன்னைக்கு கண் அப்படிங்கிறது மிக அவசியம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண் இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது, எதையும் பார்க்க முடியாது. நம்ம நம்மளே பார்க்க முடியாது, நம்ம குழந்தைகளை பார்க்க முடியாது, நம்ம வீட்டுல சொந்தக்காரங்களை பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது, இந்த இயற்கையை பார்க்க முடியாது. இந்த உலகத்தையே ரசிக்கிறதுக்கு கண் தேவை. அப்படிதானே? வாங்க பார்க்கலாம். சார் ஒரு பிக்சர் காட்ட போறாங்க, அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. எஸ் சார். Yes. Now look at this slide and tell me what is there. Can you see anything over there? This is a slide. So this is what happens when the eye goes off. Everything will be black. Sir, everything will be... The first slide only is visible, sir. Yeah, the second is black, na? This is black now. We can see the Nutricharge view, the first slide, sir. Oh, that's not moving. It's not moving. Oh. Okay, just a minute. Give me a second. Sir. Oh, Sure, thank you very much for helping. I'll just go back and make sure. Sure. Is it moving now? Yeah, now it's moving, sir. Okay. Now what I actually wanted to depict over here is, this is the slide which you have seen, and the second slide I'll show you. Can you see anything over here? Now also the first slide only visible, sir. It's not moving. Again, it's not moving, huh?
Yeah. Now you move once, sir. Again, let me see. Yeah, now it's moving. Now what is that? Our beauty is derived from our eyes. No. What I am saying now, is there anything on the screen? Yeah, yes, sir. The eye picture. Huh? Eye picture. That's like second slide. Still. Oh my goodness, yeah. What actually happened here? Now the first slide, sir. Nutricharge view box. In between, there is one slide which doesn't have anything. That is not to be seen. Yeah, that's not coming. What is this here? What actually I wanted to present is now failing. I want to show something and the slide is not allowing me to do that. Anyway, let us see. Now, the first slide, na? Yes, sir. First slide, sir. And now what is that you can see on the screen? Yeah, now black. Now I got. You got it, sir. Yes, thank you. So now see, Nutricharge, this is the slide. Now the second slide, nothing is there, right? And this will happen when your eyesight is gone. Everything becomes black. Just imagine. Such beautiful world waiting for you, beautiful people waiting for you. But unfortunately, we are not able to see anything. And this is absolutely dreaded, scary, isn't it? So my dear friends, the value or the beauty, whatever said and done, remains in the eyes only, right? So our beauty is derived from our eyes. The eyes tells you, this person is handsome, this lady is beautiful, this world is beautiful, this flower is beautiful. It's only the eye says. Because what my eye says to me may not be the same thing which has happened to you, right? If I love rose flower, it is not necessary that you will also do that. You will say that I like some other lotus or something, right? It depends upon the eye. So every beauty is derived from our eyes, and the beauty of the face is also derived from the eyes. So if eyes are gone, then what is the use in living this world here? Just imagine, isn't it? For that, you close your eyes for a second. Just close your eyes for a second. Most of the people are not in the video, so I don't know whether they're closing or opening. But still, for me, you all are in dark, right? Except 2-3 people, everybody is in the dark one because they are not opened the videos. And another thing what I don't know, next time when I come to physical training in Chennai or Trichy, Madurai, or Sivagasi, or Tirunelveli or E-Road, all those places, will you be there in the hall or not? That is a big question. Because in the physical meeting, when you go there, you are there in front of us now, without hiding your face. Now, why you are hiding your face when you are in the Zoom? I don't know. You are all sitting nicely at home, enjoying. Maybe some 10 to 20% of the people may not be able to, because they will be traveling or they will be doing something or they will be in the office and all. But I don't think that 100% people will be like that. Anyway, it's up to you, your discretion. Right? You don't want to see me or I don't. But I would always love to see you when I talk. Because now at least Preeti is there, so that whenever I speak, I look at to Preeti and speak. There's some, otherwise only me, my slide, that's all. So the beauty is derived from our eyes. Let's see the world. Let's see the beautiful world. Okay? Enjoy the beautiful world. Yes. Yes, sir. So, இப்போ next ஒரு slide காட்ட போறோம். அத பாருங்க. Next slide, sir. So, எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்ல, இருட்டா இருக்கு, அப்படிதானே? ஆமாங்க. ஒன்ஸ் நீங்க ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடி பாருங்க, இந்த உலகம் நம்மளுக்கு இருண்டும். சரியா? நம்ம இருக்கிற உலகத்தை ரசிக்காம இது அதுன்னு குறை சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நம்ம கண் அப்படிங்கிற உறுப்பு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், இந்த இயற்கை, இந்த அழகை எதையுமே நம்ம ரசிக்க முடியாது. அப்ப என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்பதான் நம்மளுக்கு கண்ணோட அருமை தெரியுது. சோ கண் அப்படிங்கிறது ஒரு உறுப்பு, அதாட்ட இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அதை அக்கறை எடுக்காம இருக்கோமே தவிர, கண் எவ்வளவு யூஸ் அப்படின்னு சொல்லி கண் இல்லாதவங்க கிட்ட கேட்டாதாங்க தெரியும். அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கும், கலர்னா என்ன, எதுவுமே தெரியாது. அப்ப இந்த கண்ணை எவ்வளவு அழகா நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். ஒவ்வொருத்தவங்களோட அழகு கண்ணுல தான் தெரியும். ஒருத்தவங்க அழகா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை பார்த்தோம்னா அவங்க கண்ணை வசீகர தன்மையா இருக்கா அப்படின்னு சொல்லி அதை நம்மளுக்கு அவங்களுக்கு காட்டும். அப்படித்தானே? அப்ப ஒவ்வொரு கண்ணும் வித்தியாசப்படுது. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ஒருத்தங்களுக்கு அழகா தெரியும், ஒருத்தங்களுக்கு அத நல்லதா தெரியாது. அப்படித்தானே? அப்ப ஒருத்தங்களுடைய கண் தான் அந்த விஷயத்தை அழகாகவும் அதை ரசிக்கிறதுக்கும் காட்டுது. அப்படிப்பட்ட கண்ணை நம்ம
நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும். சோ இன்னொன்னு சார் என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப சார் பிசிக்கல் மீட்டிங் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சிவகாசி இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நீங்களும் மீட்டிங் அட்டென்ட் பண்ண வரீங்க. அனைவரும் என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் முன்னாடி வந்து உட்கார தானே செய்வீங்க. சோ மீட்டிங் நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பர்தா ஏதாச்சும் தர போட்டுட்டு வருவீங்களா? இல்லல்ல. அப்புறம் எதுக்குங்க இப்ப இருக்கிற 52 பேரும் வீடியோவை ஆன் பண்ணாம உட்கார்ந்துருக்கீங்க? சோ பிளீஸ் சார் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு. நீங்க ஏன் வீடியோ ஆன் பண்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? வீடியோ ஆன் பண்ணாதான் நீங்க வந்து கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா? சோ இப்ப நம்ம வீரகுமார் சார், அதுக்கப்புறம் மகேஸ்வரி மேம் இவங்கெல்லாம் முக்காவாசி வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அவங்க பண்ணிருக்கும் போது நீங்க எல்லாம் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? பண்ணா உங்களுக்கே தெரியாம நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கிட்ட அங்கிட்டு போய் வேலை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் டிவி சீரியல் இதுன்னு பாக்குறதை விட்டுட்டு முழுசா கவனிப்பீங்க. முழுசா கவனிச்சீங்கன்னா உங்க மைண்டே சொல்லும் சரி நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு உங்களை அறியாம ஒரு தன்னம்பிக்கை எல்லாம் வளரும் அப்படிங்கறனால சொல்றோம். சார் ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க, ப்ளீஸ் எல்லாரும் இன்னைக்குல இருந்து ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ற 53 நபர்களும் வீடியோவை ஆன் பண்ணதான் செய்யணும். சரியா? ஏன் இப்படி கண்டிஷன் மாதிரி போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களை உயர்த்தி செல்லணும். நம்ம தமிழ்நாடு வந்து கீழ் அளவுல இருக்கு, நியூட்ரிசார்ஜ்ல முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஒரு சிறு சிறு இதுங்க. இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றோம். சோ நீங்க வந்து வெளியே நடமாடிட்டு இருக்கீங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தேவையில்லை. மித்தபடி எல்லாரும் பிளீஸ் வீடியோவை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணாதான் நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். சரியா? ஏன்னா உங்க கண்ணுல நாங்க பார்க்க முடியும் எந்த அளவுக்கு நீங்க கவனிக்கிறீங்கன்னு. பிளீஸ் வீடியோவை ஆன் பண்ணுங்க எல்லாரும். Yes, sir. Yes. So we'll move on now. The importance of the eye is realized only. Now, when we say that you need to keep your eyes healthy, you need to keep your vision healthy. But when we say like that, people don't realize the value of it unless and until whatever you see looks like this. Now you look out, everything is very clear, right? But when all that clarity goes into blur, then only we'll realize, something has happened to my eyes. Now I am not able to see the things properly. You will start rubbing your eyes. Never rub your eyes, I'm telling you. Never rub your eyes. But we keep on rubbing. Why is it not happening? Something happened to my eyes. Then only you will actually realize the value of the eye which God has given you. When we start seeing blur. Yes, ma'am. Yes, sir. So first வீடியோ ஆன் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சோ நம்ம எப்ப கண்ணோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் பிக்சர் சார். நம்மளுக்கு எப்ப நம்ம பாக்குற இந்த பிக்சர்ஸ் வந்து சரியா தெரியாம இப்படி பிளர்ரா தெரியுதா, அதாவது மங்கி போய் தெரியும் போதுதாங்க கண்ணோட அருமையே தெரியும். அது வரைக்கும் நம்ம வந்து கண்ணோட உறுப்பு இருக்கு, அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற அக்கறை இல்லாம போய்கிட்டு இருக்கோம். எப்ப இந்த பாக்குற இந்த பிக்சர் வந்து பிளர்ரா இருக்கும், நம்ம வந்து கூர்ந்து பார்த்து ஐயோ கண்ணு வந்து சரியா தெரிய மாட்டேங்குது, மங்களா தெரியுதே அப்படின்னு சொல்லும் போதுதான் யோசிப்போம், ஆஹா கண் அப்படிங்கிற ஒரு அழகான உறுப்பு இருக்கு, அதை கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும். அப்படித்தானே? சோ மக்களுக்கு கண் அப்படிங்கிறது முக்கியம். சோ அவங்களுக்கு வந்து எப்ப புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒன்ஸ் பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த உறுப்பை பத்தி நம்ம யோசிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்லணும், இது மாதிரி கண்கிற உறுப்பு இருக்கு, அது பாதிச்சுன்னா திரும்ப பழைய நிலைமை கொண்டுட்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு புரிய வைக்கணும். எஸ் சார். Yeah. Now, when we see the things blur, this is the technology we use. We shrink our eyes to see it clearly. We have seen many people shrinking their eyes to see clearly. Right? Like they see. So when you do this, it is a clear picture that your health of the eye is gone. Your vision is not very clear. And when you do like this, the pressure on the eyeball happens and the structural deformity even enhances. So what actually happens? When you come back to the original, you will not see anything because the eyeball shape will totally be degenerated and disoriented. So never shrink your eyes. And when you need to shrink your eyes, make sure that there is some problem with the eye. Check your eye or start taking Nutricharge B and Nutricharge DHA from day one. The only thing you can do. Yes, ma'am. சோ நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்ப நம்ம பாக்குற அந்த விஷயங்கள் வந்து தெளிவா தெரியலையோ, கண்ணை சுருக்கி இப்படி ரொம்ப கூர்ந்து பாக்குறதுக்காக கண்ணை இமைச்சு பாக்குற மாதிரி பாக்குறோம் இல்லையா? சோ எப்ப யார் அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே உங்க கண்ணுக்கு வந்து சம்திங் அந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆயிருக்கு, நீங்க வந்து நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு அது உணர்த்துதுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம இப்படி கூர்ந்து ரொம்ப கவனிச்சு அந்த கண்ணை சுருக்கி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரெஷரைஸ் கொடுக்குறோம், ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் நம்ம கண்ணுக்கு. சரியா? அப்ப அப்படி கொடுக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண் அந்த உள்ள செயல்திறன் கம்மியா இருக்கிறனால அந்த செயல்திறன் கூட்டுறதுக்காக நம்ம என்ன பண்றோம், ரொம்ப கூர்ந்து ஒரு விஷயத்த ஷார்ப்பா பாக்குறதுக்கு ட்ரை பண்றதுனால ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் உள்ள ஆல்ரெடி
செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம இப்படி கண்ணை இன்னும் கூர்ந்து கூர்ந்து அதை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது கூடுதலா இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. எஸ் சார். Yes. Now, very young age, we have seen people wearing glasses. Why this has happened for them? Because the parent also must be lacking so many nutrients in their body, so that have been transformed to the child. And when they are born with a glass. Just imagine, at this young age, very, very powerful lenses and big, big specs. Okay. And in the early days, when I used to be a student, and senior people who are there in this particular program, if you really collect those days of your school, what you find that hardly 2%, 3% people would have been wearing spectacles. And whoever used to wear spectacles used to look them with so many, with so many happiness in our mind, or we think in a different way that these people are very intelligent. That's the reason why they are wearing specs, right? Now, actually, you go and see your child's school, you will find 50% of the people are wearing specs. Now, you cannot say that they are all brainy, right? As the early days. So, this is what is happening. As the days are progressing, instead of we becoming or we go towards a right direction, or we are going towards a healthy life. In fact, we are not going in that way. We are going in a very wrong direction, right? And aging, okay, you can understand it's leads to the glass because of degeneration to the cell of the eyes and all those things happens, brain happens. But at the young age, it's very, very sad. Yes. Yes, sir. சோ இப்ப நம்ம நிறைய பேரு அவங்க ரொம்ப யங் ஏஜ்ல, அதாவது வயசு ரொம்ப கம்மியா இருக்கும் பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்படித்தானே? இது வந்து நம்ம இப்ப சர்வ சாதாரணமா பார்க்க முடியுதுங்க. முன்னாடி காலகட்டத்துல நம்ம குட்டி பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்லயே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சாலிடா ஒரு 5 to 10 people தான் போட்டிருப்பாங்க. சோ கண்ணாடி போட்டு என்னமோ புத்திசாலி மாதிரி தெரிவாங்க. இப்ப அப்படி கிடையாது. ஸ்கூலுக்கு போய் நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் போய் பாத்தீங்கன்னா 50% மேல அந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கண்ணாடி போட்டிருக்காங்க. இப்ப கண்ணாடி போடுறது ஒரு ஃபேஷன் மாதிரி வேற பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன் இந்த இளம் வயதுல அந்த பிள்ளைங்க கண்ணாடி போக நேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணம் வந்து நம்ம அம்மா கிட்ட இருந்து அப்படியே அம்மா அப்பா கிட்ட இருந்து அப்படியே இன்ஹெரிட் ஆகுது. அந்த ஜீன்ல வந்து இன்ஹெரிட் ஆகுறதுனால, சத்து குறைபாடுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இளம் வயதுல என்ன பண்றாங்க, சத்து இல்லாம கண்ணுக்கு அந்த போதிய இது கிடைக்காம கிளாஸ் போட வேண்டிய தருணம் வந்துருச்சு. அது போக வயசானதுக்கு அப்புறம் கிளாஸ் போடுறது அது ஒரு இயல்பு தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கும் வயசாகும். எப்படி நம்ம வெளியே வயசாகிறது தோற்றம் தெரியுதோ, அதே மாதிரி உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கும் அது வயதாகும் போது அந்த தன்மை கம்மியாகும் போது கிளாஸ் அனுபவிக்கிறோம், கண்ணாடி போடுறோம். அது இயல்பு தான். அதை வந்து நம்ம ஏத்துக்கொள்ளலாம். ஆனா யங் ஏஜ்ல, அதாவது கொஞ்சம் வயசுல கண்ணாடி போடுறது வந்து அது தப்பு. அதை நம்ம வந்து ஏத்துக்கிட முடியாது. அதை வந்து நம்ம மாத்திதான் தீரணும். அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்துதான் தீரணும். எஸ் சார். Yes. And our eyes get the most damage from the harmful rays. And the main reason for our eyes to degenerate or deteriorate of the vision is because of the harmful blue rays, right? Now, our eye lens and retina are not able to filter blue rays. This is a very, very important thing which you should remember every time, that there are so many, rays which enters in our eyes. For example, you can see that, when you refract the light, the white light which you see around, if you refract that with a prism or through a water drop, what you find on the other side is 7 lights or 7 colors, right? That is violet, indigo, blue, green, yellow, orange, red. That is because of pure, right? Which is the color of the rainbow. In rainbow, how it happens? Because when the rain falls and suddenly the sun rises, so what actually happens is the refraction happens. So the white light refracts into 7 color. And out of that 7 color, the blue light is most dangerous. The wavelength is very high. The energy is very high. It penetrates deep into the retina. The filter which actually is there in front of the eye is not able to withstand that. So it penetrates deep into and falls on the retina, right? Okay. Then this is how it happens. These high energy blue rays penetrate the eyes very deeply. As you can see, all other rays are being blocked here, right? The cornea blocks it, but the blue rays, the cornea is not able to. It goes straight into the macular region of the retina. And the macular region is the best place from where you get the maximum vision. So that place is getting damaged. So what will happen? Your eyesight will definitely go. This is the place which is responsible for the good and the best eyesight.
and that particular place is being degenerated because of the blue light. So this is the problem. This is the big problem. Okay. And it can damage the structure of our eyes, because when the vision is not very clear, you try to shrink your eyes. And when you shrink your eyes, it will damage the structure of your eyeball. That will also take into you to a very deep trouble. Yes. Yes, sir. சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த அழகான கண்கள் எப்படி டேமேஜ் ஆகுது, எப்படின்னா பாதிப்படையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் காரணமா என்ன சொல்றாங்கன்னா ப்ளூ ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ம்ஃபுல் ப்ளூ ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஊதா நிற கதிர்கள் தான் இதற்கு மெயின் காரணம். இப்ப பாக்குற எல்லாரும் கண்ணாடி போடுறாங்க, கண்ணு பாதிப்படையுது இல்லையா? இதற்கு காரணம் மெயினா ப்ளூ கலர் ரேஸ் சொல்றாங்க. அது என்ன ப்ளூ கலர் ரேஸ், அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஐல இருக்க லென்ஸையும் ரெட்டினா அப்படிங்கறதையும் என்ன பண்ணணும்னா அது வந்து பாதிப்படையுது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கண்ணுல இருக்கிற அந்த லென்ஸுக்கும் ரெட்டினாக்கும் அந்த ப்ளூ கலர் ரேஸ தடுத்து நிறுத்த தெரியாது. சரியா? லென்ஸ்ங்கிறது நம்ம அந்த ஐபால்ல இருக்கு இல்லையா, அதையும் உள்ள தாண்டி பின்னாடி கண்ணுக்குள்ள ரெட்டினா அப்படிங்கிறது ஒரு திரை மாதிரி இருக்கும். எப்படி நம்ம சினிமா தியேட்டர்ல ஒரு திரை இருக்கும், அது மாதிரி அந்த திரை வந்து ரெட்டினா அப்படிங்கிறது மெல்லிசான ஒரு லேயரா இருக்கும். நம்ம பாக்குற பிக்சர் எல்லாமே அப்படியே கண்ணுல வந்து நம்ம பாக்குறது வந்து உள்ள அந்த ரெட்டினா வரைக்கும் போகுது. அப்படி போகும்போது கலர் இப்ப லைட், நம்ம இப்ப ரூம்ல இருந்து இப்ப லைட் வருதுன்னா அதுல இப்படி பிரிசம் வச்சு நீங்க பார்க்கும் போதோ அந்த லைட் கலர் ஒயிட் கலர் லைட் அந்த பிரிசம்குள்ள விடும்போது அந்த ஒயிட் கலர் லைட் இங்கிட்டு வரும்போது எத்தனை கலர்ஸா உங்களுக்கு வெளியே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெயின்போ கலர்ஸ், அதாவது 7 நிற வண்ணங்களா வரும். சரியா? இல்லாட்டி நீங்க ஒரு வாட்டர் டிராப்லெட்ஸ் எடுத்துட்டு பார்க்கும் போது உங்களுக்கு அதுல வந்து ஒரு ரெயின்போ ஃபார்ம் ஆகுறது தெரியும், ஒரு பபிள்ஸ் அதுலயும். ஏன் அப்படி தெரியுதுன்னா அந்த ஒயிட் கலர் லைட் உள்ள போய் நமக்கு 7 வண்ணங்களா வெளியே வருது. அந்த 7 வண்ணங்கள்ல ஊதா கலருக்கு மட்டும், அதாவது ப்ளூ கலருக்கு மட்டும் என்ன ஒரு டெண்டன்சி உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணுக்குள்ள இங்கேயே நிக்காம உள்ள வரைக்கும் அந்த ப்ளூ கலர் லைட் வந்து ஊடுருவி உள்ள செல்லுது. எங்க வரைக்கும் போகுது? கண்ணுக்கு பின்னாடி அந்த ஒரு மெல்லிய திரை இருக்கும், அந்த திரைக்கு பேரு ரெட்டினா. அந்த திரையில நடுவுல இருக்கிற லேயர் பேரு மேக்குலர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ளூ கலர் லைட் உள்ள போய் அங்க வரைக்கும் சென்று அது எல்லாத்தையும் பாதிப்படைஞ்சிருது. சரியா? சோ அதனாலதான் நம்ம கண்ணுக்கு அந்த ப்ளூ கலர் லைட்டை மட்டும் தடுத்து நிறுத்துற தன்மை வந்து கிடையாது. எஸ் சார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் லைட் 1 நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே உங்க கண்ணுக்குள்ள போய் உங்களோட ரெட்டினா அந்த மேக்குலர் அந்த திரை மெல்லிய திரையை வந்து பாதிப்படைஞ்சு அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐயையே என்ன ஆகும், கண்ணுடைய அந்த அமைப்பவே என்ன பண்ணுதுன்னா பாதிப்படைய வச்சிருது. Yes. Now, this condition, which I said now, of penetration and all those things, is even more worrisome in childhood, because there is a pigment found in the eyelids, which basically acts like a screen, a filter rather than, that will not be there till the age of 12. So before age of 12, if you give the mobile phone, tablets and all these things to the children, just to make sure that whatever you say, it has happened, they are eating the food correctly, they are not giving you any problem. For that, if you give these types of gadgets into their hand, before 12 years of age, this filter will not be there. So what will happen? Without filter, it will directly, the blue rays will directly enter into the retina of the child. And in the growing stage itself, he will lose the eyesight. That's the biggest problem. And look at this. And without this pigment, as I told you, children are more likely to have oxidative damage from blue rays in the eye macula. Oxidative damage means it will create free radicals and will damage the complete cells of the eye. So what will happen? The vision will definitely go, right? And when a child is, for example, 6-7 years, then the distance which he keeps the tablet or the mobile phone will be little further. But when he is younger than that, this is how it will happen. This child will keep the screen very close to their face. So the power of the blue rays will directly engulf by the eyes. So these blue rays, which can be partially filtered by an adult's eye, reach the children's macula without being filtered. That concentrated blue rays with high wavelength and high energy will penetrate into the eye and will fall onto the macular region. So just imagine a growing child, if this happens, what will happen? When he really gets into 2 class, 3rd class or 4th class, he will be wearing soda glasses. And still he will continue the same thing, because he has got a sort of addiction. If you want to eat, he need to have the mobile phone in his hand.
If you want to sleep, he need to have mobile phone in his hand. What will happen? The penetration of the blue rays will increase day by day, and the eye degeneration will happen, and he will be addicted to mobile. So what will happen is the eyesight will completely go. If you want like that, nobody will say that okay, chalta hai. If my child is watching this, I don't have any problem. I don't find any parent will say that I don't have problem. Everybody will have problem if the child doesn't have the eyesight. So please make sure that you are not using mobile unwantedly. You should not give this mobile in the hands of your children. At least before 12 years, you should not, because the retina will completely go off. Yes. Yes, sir. So என்ன பாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஊதா நிற கதிர்கள் வந்து கண்ணுக்குள்ள ஊடுருவி ஈஸியா சென்றது உள்ள வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? என்ன ஒரு அதிர்ச்சி தகவல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த ரெட்டினா, அந்த எல்லாமே பார்ட்ஸ் எல்லாம், மேக்குலர் எல்லாம் 12 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உள்ள வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதாவது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஒரு பிக்மெண்ட் வந்து நமக்கு வளர்ச்சியே அடையாத போது நம்ம பாக்குறது வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபில்டரே பண்ணாம அந்த ப்ளூ கலர் லைட் வந்து ஈஸியா உள்ள போகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ நம்ம செல்போன் எல்லாமே பிள்ளைங்க பக்கத்துல வச்சுதானே பாக்குறாங்க. அப்ப பிள்ளைங்க இப்படி வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உள்ள அந்த நேரம் காலகட்டத்துலதான் பிள்ளைங்களுக்கு அந்த 12 வயசுக்கு மேலதான் அந்த ரெட்டினா, உள்ள இருக்க மேக்குலர், அந்த குட்டி குட்டி பார்ட்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சு முழுமையாகிற நேரம். அந்த தருணத்துல பிள்ளைங்க வந்து இப்படி செல்போனை பக்கத்துல வச்சு பார்க்கும்போது அது என்ன ஆகுது, வளர்ச்சி அடையும் போதே நம்மளுக்கு ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஆகுது. அதாவது உள்ள இருக்கிற செல்ஸ் அப்பதான் வளர்ச்சி அடையுது. அதுக்குள்ள நீங்க அந்த ப்ளூ கலர் போய் அதை தாக்கி என்ன பண்ணுதுன்னா, வளர்ச்சி அடையும் போதே அது வந்து சரியான விதத்துல வளர்ச்சி அடைய மாட்டேங்குது. அது போக இன்னும் அந்த 12 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்க, செல்போனை வச்சு பாத்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு எதுவுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த மேக்குலா அப்படிங்கிறதே அவங்களுக்கு கண்ணுல வந்து அந்த ஃபில்டரே, அந்த திரையே இருக்காது. அப்ப பாத்துக்கோங்க எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணை வந்து பிள்ளைங்களை இப்படி பாக்குறத விட்டுரும். இது வந்து முக்காவாசி என்ன பண்றோம், என்ன பண்ண என் பிள்ளை வந்து சாப்பிட மாட்டான், செல்போன் கொடுத்துட்றேன், தூங்க மாட்டேங்கிறான், செல்போன் கொடுத்துட்றேன், அழுகுறான், செல்போன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை சமாளிக்க வைக்கிறதுக்காக செல்போன் கொடுக்குறீங்களே தவிர அதை எவ்வளவு தவறு அப்படின்னு சொல்லி நம்ம உணர மாட்டேங்கிறோம். சோ சாப்பிடாட்டி செல்போன் கொடுத்தா அடம் பிடிச்சா பிள்ளைங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பழக்கிறது வந்து தப்பானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் நமக்கு தெரியாது. தெரியாதவங்ககிட்ட எடுத்துட்டு போய் சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு அந்த பிறந்த உடனே அந்த கண்ணுல அந்த மேக்குலர் அப்படிங்கிற ஒரு திரை வந்து அவங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அந்த நேரத்துல காட்டுறது ப்ளூ கலர் லைட் வந்து கண்டிப்பான முறையில் பின்னாடி போய் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணதான் செய்யுது. அதனால ப்ளீஸ் அதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. எஸ் சார். Yes, so this is very clear. I hope that, and if you understood up to this much, then the things are in the right direction. Now, what are the side effects on eyes when exposed to blue rays for a very long period? That means very long period means more than 2 hours if you are continuously in front of the mobile screen, or in the front of the laptop screen or computer screen, or even the new generation television screen. This is what will happen to the children. 9.1% increase in eye strain, dryness and irritation. That is not 9.1% now. It is more than 50% now, because that much usage has increased. This study was done 2 years back. After that, Corona came and the usage was, we cannot say doubled. In fact, the usage was 50 times more than what it was before. Now, attention span of the children will drastically go down. So if you feel that, the online sessions for the children or the online class for the children, if it is there for 6 hours, I'll tell you, out of that, 60% of the thing or 70% of the thing wouldn't have been inside the brain of the child. Simply was sitting in front of that. So attention span reduction is very, very high. Then behavior deterioration, this is most dangerous, I tell you. The younger generation, the behavior has totally gone doldrums because of this. 13.5%. He gets addicted to mobile phone, that if you say that, please keep away your mobile phone, he will show the color, whether he is your child or auntie's child. Very, very dangerous situation now the world is moving. The behavior deterioration is not 13.5%. This was 2.5 years back. Now it is more than 70%, if you believe it or not. Then headache, again increased by, say, 30%. And neck and shoulder pain increased by 10%, but that is the least now, because the neck and shoulder pain is least because it's in the growing stage, the child. So the muscles and the bones are still intact in the growing phase. That's the reason why the pain over there is less. But when we move on to the next slide, where you find the adult, then you just see neck and shoulder pain, how much it is. Yes. Yes, sir. So
இந்த ஸ்லைட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒரு பிள்ளைங்க ரொம்ப 2 மணி நேரத்துக்கு மேல என் பிள்ளை செல்போன் பாக்குறான், டிவி பாக்குறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப என்னென்ன உங்க பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லைட் காட்டுதுங்க. சோ நம்ம கண்டினியூஸா அந்த கண்ணுக்குள்ள வந்து ப்ளூ கலர் லைட் செல்போன்ல இருந்து நம்ம பாக்குற டிவில இருந்து ப்ளூ கலர் லைட் வரும். அந்த லைட் வந்து கண்ணுக்குள்ள ஊடுருவி செல்லும். சரியா? அப்படி பிள்ளைங்க பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கண் வந்து பாதிப்படையுது. 9.1% அவங்க கண் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிப்படையுது. அது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. ட்ரைனஸ், அதாவது கண்ணுல வந்து நமக்கு ஈரப்பதம் இருக்கும். கண்ணை வந்து நம்ம மூடி திறந்தாதான் கண்ணுக்கு வந்து ஈரப்பதம் கிடைக்கும். சோ ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு தடவை கண்ணை இமைக்கல அப்படிங்கிற போது கண் வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரைனஸ் ஆயிடுது, வறட்சி அடைஞ்சிருது. இதனால இரிட்டேஷன், கண் எரிச்சல் உண்டாகுது. சரியா? அடுத்தது 15.2% என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டென்ஷன் ஸ்பேன். அதாவது உங்க பிள்ளைங்க வந்து உங்க அதுலயே கூர்ந்து மெய் மறந்து உள்ள பெயரனால சுத்தி நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீங்க கூப்பிட்டா கூட அவங்க சொல்லி திரும்புறதுக்கு வந்து மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள 2 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறதுனால அவங்களே மறந்து அதுல வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால கண் வந்து ரொம்ப பாதிப்படையுதுங்க. அடுத்தது 13.5%. இப்ப சார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து 17% இப்ப உயர்ந்திருக்கு. பிஹேவியர் டிட்ராய்டேஷன் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பிஹேவியர் இதுல வந்து நமக்கு சேஞ்சஸ் தெரியுது. ஆமா, நல்லா தெரியுது. அதுவும் கொரோனா வந்த உடனே பெற்றோர்கள் எல்லாருக்கும் தெரியுது. நல்லா சொன்னபடி கேட்டுட்டு இருந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த 2 வருஷ காலகட்டத்துல வந்து கேட்க மாட்டாங்க. அதுவும் இது மாதிரி டிவி, அந்த டிவில கேம்ஸ், லேப்டாப், செல்போன் பாக்குறதுனால அதுக்குள்ளே கூர்ந்து அவங்க அதுக்குள்ளே டிராவல் ஆகுறதுனால நம்ம சொல் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. இது 13.5 கிட்டத்தட்ட இப்ப என்னவா இருக்கும்னா 17% பிள்ளைங்க சொன்னபடி கேட்காம போறது வந்து கூடி இருக்கு. 8.8% வந்து தலைவலி வருது குழந்தைகளுக்கு. சோ முன்னாடி எல்லாம் தலைவலினா பெரிய ஆளுகளுக்கு தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? நம்ம பண்ற காரணம் தான். பிள்ளைங்களை செல்போன் பாக்குற விடுறோம், கேம்ஸ் விளையாடுற விடுறோம், நம்ம தொந்தரவு பண்ணாம இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுறோம். அப்படி விடக்கூடாது. இதுதான் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து பாதிப்படையுது. அது நமக்கு தெரியாம நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அவங்களுடைய அடுத்த நெக், ஷோல்டர் பெயின் தான் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரே இடத்துல உட்காந்து பாக்குறதுனால அவங்களுக்கு 5%, இது இப்ப வந்து கிட்டத்தட்ட 10% கூடியிருக்கும் சார் சொல்றாங்க. அவங்களுடைய தோல், கழுத்து இது எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வலிக்க ஆரம்பிக்குது. சோ இது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தவங்க தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேல செல்போன், டிவி பாக்குறாங்களோ அது நாளடைவுல இந்த பக்க விளைவுகள் எல்லாம் கொண்டு வந்து விட்டுரும். எஸ் சார். Now we move on to the adults. You can see over here, the stress on the eyes increased by 32%, dryness by 22.7. That had gone more than 60 now. Both these are more than 60. Headache again more than 60. Then blurred vision, of course, before that also 22%. Now it has gone to 50. So almost 65% of the people are suffering from this. And now look at the neck and shoulder pain. It is the most now, 32%. And the youngest, you see, 5%. This is why. This is the reason why. The reason for this is because they are losing the muscles, they are losing the bone. Very simple. So they are also having problem with neck and shoulder. 32% increase, I'm telling you. Just imagine. If you continuously sit in front of these type of sessions for long, you need to take a break in between. Otherwise, this is what will happen. Yes, ma'am. Yes, sir. சோ இதுவே பெரியவங்களுக்கு நினைச்சுக்கோங்களேன். இவ்வளவு நேரம் பார்த்தது சிறுவர்களுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும். 2 மணி நேரத்துக்கு மேல செல்போன், டிவி, லேப்டாப் பாக்குறதுனால இது மாதிரி இப்ப ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்றோம் இல்லையா, நேர்பா நம்ம லேப்டாப் தானே பாக்குறோம். சோ இது மாதிரி 2 மணி நேரத்துக்கு மேல அடல்ட்ஸ் பெரியவங்க வந்து பார்க்கும்போது அவங்க உடம்புக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 32% உங்களுடைய கண் வந்து பாதிப்படையுது. நீங்கள் தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேல் லேப்டாப், செல்போன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கண் வந்து வறட்சி அடைஞ்சிருது. எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேல நீங்க இது மாதிரி மொபைல் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது கிட்டத்தட்ட 22.7% மக்களுக்கு என்ன ஆயிருதுன்னா ட்ரை ஐஸ் பிரச்சனை வந்து கொண்டு வந்து விட்டுருது. அதாவது ஈரப்பதத்தை வந்து அவங்க இழந்துடுறாங்க அவங்க கண்ணுல. தலைவலி வருது. சோ ஏன் அடிக்கடி நம்ம வீட்டுக்காரர் எல்லாம் தலைவலி வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா
ஏன்னா அவங்க யூஸ் பண்ற அந்த லேப்டாப் செல்போனுடைய நேரம் கூடுறதுனால அந்த ப்ளூ கலர் ரேஸ் உள்ள போய்கிட்டே இருக்கிறனால அது போய் தலைவலி பிரச்சனை வந்து கொண்டு வந்து விட்டுருது. இது எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% மேல வந்திருக்கும். இது முன்னாடி எடுத்த ரிப்போர்ட். சார் இப்ப கூடிருக்கும் அப்படிதான் சொல்றாங்க. பிளட் விஷன் ஆயிருது நிறைய பேருக்கு. 22% மேல் மக்களுக்கு என்ன ஆயிருதுன்னா அவங்களுடைய பார்வை வந்து செல்போன் பார்த்து பார்த்து அவங்களுக்கு தூரத்துல இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி பிளர்டா தெரிய ஆரம்பிச்சிருது. அதாவது மங்கலா தெரியுது. ஷார்ப்பா அந்த ஆப்ஜெக்ட் தெரியணும். மங்கின நிலைமையில தான் உங்களுக்கு வந்து தெரியுது. அது போக இப்ப நிறைய மக்களுக்கு, அதாவது எடிஃபீல் மக்களுக்கு எல்லாம் அவங்களுடைய கழுத்து தேய்ஞ்சு போகுது, எலும்பு எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கிறது, முதுகலாம். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க 2 மணி நேரத்துக்கு மேல அந்த லேப்டாப் இதை பாக்குறதுதான் காரணம். அதுவும் 32% வந்து கூடி இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, இது எல்லாமே குட்டி குட்டி சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனையும் வர வச்சிடும். சோ நம்ம இது வந்து குட்டி பிரச்சனை தான் நாம பாத்துருப்பான்னு நினைப்பீங்க. இதுவே பிற்காலத்துல பெருசா வந்து விட்டுரும். எஸ் சார். Yes. Now for Blu-rays, our eyes becomes dry. This is the first thing. And you know that, one of my friend had gone to the doctor for the dryness treatment. And he had spent 200 rupees for the consultation. Then he got a chemical bound eye drop for removing the dryness, which costs 150 rupees. So total 350 rupees for just one day. And what is that he's putting into the eyes? Only chemicals, right? Chemical drops he's putting. So the moment you stop it again, the eye will become more dry. And in that place, we are giving you this wonderful product called Nutricharge View. And you spend just 500 rupees for 1 month, it will be there as an MRP. And if it is in the DP, it will be less than that. So where you spend a sum of, say, close to 300 rupees for a day, this is one product which will go along with you for a month with the same amount, right? So understand that our eye becomes dry, and if you put any chemically built or chemically produced eye drops, it will not help you. It will in fact cause more trouble. Then we start seeing blur. Look at this. The left side, it was absolutely clear, but the same thing has become blurred. You can see the difference, huh? Oh my goodness. You feel like running away, right? And next is our eyes get tired. The most of the time you are exposed to these type of Blu-rays, the eyes get tired, and the moment the eyes get tired, this is what we do. Never do this. You need to rinse your eyes with water rather than rubbing your eyes like this, and it will lead to frequent headaches. Talavali, understand? Drink a lot of water. If you are not drinking a lot of water, then you are pushing yourself into trouble. And especially the region like Chennai, Erode, and all those places where the sun is very hot and you are in the hot sun traveling, and if you're not drinking adequate amount of water, that will take toll on you. That's for sure. It will cause huge problem around, to skin, to hair, to digestion. Everything will be linked to this. So take care of that. Yes, ma'am. So அப்ப இதெல்லாமே நமக்கு சைடு எஃபெக்டா வந்து விடுதுங்க. நீங்க 2 மணி நேரத்துக்கு மேல செல்போன் டிவி எல்லாம் பார்க்கும்போது. சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ளூ கலர் லைட் தான். சோ ப்ளூ கலர் ரேஸ், ஊதா நிற கதிர்கள் என்ன பண்ணும்னா உங்க கண்ணுக்குள்ள ஊடுருவி செஞ்சு உங்க கண்ணுக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனையா வந்துருது. நீங்க ஒன்ஸ் அதை 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இப்படி தொடர்ந்து பார்க்கும்போது கண் வந்து உங்களே அறியாம உள்ள பாதிப்பு அடைஞ்சிட்டு தான் இருக்கு. சரியா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண் வந்து ரொம்ப வறட்சி அடைஞ்சிருது. கண்ணுல இருக்க ஈரப்பதம் வந்து போயிருது. சோ சாருக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்க வந்து டாக்டர்கிட்ட வந்து ட்ரை ஐஸ் பிரச்சனைக்காக, இப்ப ட்ரை ஐஸ் பிரச்சனை வந்து நிறைய வருதுங்க ஐடி ஃபீல்ட்ல. அதாவது என்னன்னா அவங்க கண் வந்து ஈரப்பதத்தை வந்து இழந்துரும். அப்ப அவங்களுக்கு வந்து கண்ணீர் கூட வராது. இது மாதிரி இருக்கிற பிரச்சனை வந்து சாருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க போய் டாக்டர்கிட்ட பாத்துருக்காங்க. சோ டாக்டரோட கன்சல்டன்ட் ஃபீஸ் வந்து 200 ரூபாய். அது போக அவங்க போய் பார்த்தனும் ஒரு கெமிக்கல் கொடுத்து இந்த ஐ டிராப்ஸ் வந்து கண்ணுக்கு போடுங்க சரியாயிடும், உங்க கண்ணுக்கு வந்து ஈரப்பதத்தை வர வைக்கிறதுக்காக ஒரு ஐ டிராப்ஸ் கொடுக்குறாங்க. அது 150 ரூபாய். சோ நெக்ஸ்ட் டைம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு திரும்ப அவங்க போய் கன்சல்ட் பண்ணி அதே மாதிரி அதே ஒரு கெமிக்கலை கொடுப்பாங்க, கண்ணுக்குள்ள போடணும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கெமிக்கலை உள்ள போட்டாதான் உங்க கண் ஈரப்பதத்தை சுரக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டுட்டு போய் விடணுமா? சோ இது ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ரூபாய் செலவழிக்கிறோம், அப்படித்தானே? இது நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அது என்ன சத்து தேவையோ கண்ணுக்கு அதை நம்ம கொடுத்துரும். சோ அந்த சத்து இருக்கிறனால கண் ஈரப்பதத்தை இழக்காம அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஈவன் தோ நீங்க வாட்ச் பண்ணாலும் செல்போன் இவ்வளவு தூரம் பார்த்தாலும் அந்த சத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம தடுத்து எவ்வளவு அளவு தடுத்து நிறுத்த முடியுமோ அந்த ப்ளூ கலர் லைட்டை வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி நின்று நம்ம கண்ணை பாதுகாத்துக்கலாம். சரியா? இப்ப இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா கண் உங்க கண் எப்ப ரொம்ப டயர்டா இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப கண்ணை கஷ்டப்படுத்தி
இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணு ஆட்டோமேட்டிக்கா ஐயோ விட்டுருங்கடா முடியலடா அப்படின்னு சொல்லி டயர்ட் ஆகிருது. அணையாரம் அது என்ன பிரச்சனைகள் வந்து கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி உங்களுக்கு தலைவலி பிரச்சனை வந்து விட்டுருது. சோ யார் ஒருத்தங்களுக்கு தலைவலிக்குதோ நீங்க இது மாதிரி ரொம்ப செல்போன் யூஸ் பண்ணீங்களா நீங்க நோட் பண்ணணும். இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணமா வந்து அமையுதுங்க. Yes. Due to exposure to blue rays for a long time, because every time we are being exposed to blue rays nowadays, the eyesight gradually decreases, right? And the area, as I told already to you, that the macular area of the retina is responsible for our clear vision. And if that is gone, then everything is gone, right? And this can also happen according to the age. So that's called age-related macular degeneration. Otherwise, also macular degeneration happening at a very young age, but in some of the cases, it will happen only after some age. So that's what we say AMD, age-related macular degeneration. Okay. So because as the age progresses, more blue rays enters your eyes, right? For 2 days, if you sit outside, only 2 days blue rays have entered. But for 20 days, so 20. So as the age progresses, the amount of blue rays entering your eyes increases, right? And if you don't take care of that till that moment, then eventually it will lead to loss of eyesight. That means you will become totally blind. Yes. Yes, sir. So அப்ப இது மாதிரி ஒரு பிரச்சனையா தலைவலி பிரச்சனை எல்லாம் வந்து விடுதோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தங்க கண்ணுக்கு அந்த ப்ளூ கலர் ரேஸ் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு, அது நாளடைவில் அப்படியே போகிறது கூடுதுன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப கொஞ்ச நேரம் லேப்டாப் பாப்பீங்க, அப்புறம் டிவி பாப்பீங்க, செல்போன் பாப்பீங்க. சோ இதே நம்ம தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்துல பண்ணிக்கிட்டே இருக்கோம். ப்ளூ கலர் லைட் வந்து போய்கிட்டே இருக்கு, நம்ம இதை வந்து யோசிக்க மாட்டேங்கிறோம். சரியா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மேக்குலா அப்படிங்கறது அந்த திரை தான் என்னதுன்னா நம்மளுக்கு கிளியர் விஷன், அதாவது உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து மங்காம எந்த ஒரு விஷயமும் அது ரொம்ப ஷார்ப்பா நமக்கு தெரியுது இல்லையா? அது கூர்மையா அந்த பாக்குறதுக்கு அந்த பொருள் எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு தெரியறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த மேக்குலா. அப்ப அந்த ரெட்டினால நடுவுல இருக்கிற மேக்குலா அப்படிங்கிற ஏரியா வந்து பாதுகாத்து ரொம்ப பத்திரமா இருந்தாதான் உங்களுக்கு கண் பார்வை வந்து சரியான விதத்துல தெரியும். இது என்ன ஆகுது, நாளடைவுல உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் ரேஸ் உள்ள போகிறனால இது எது கொண்டுட்டு போய் விட்டுருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கு ரிலேட்டட் ஒரு நோய் வந்து நமக்கு வந்து விட்டுருதுங்க. சோ இது வயசாகி வர்றது வந்து 2வது பிரச்சனை. சரியா? வயசாகிறனால கண் பார்வை செயல்திறன் குறையுதுன்னு. ஆனா பிள்ளைங்களுக்கு வந்து வளர்ச்சி அடையும் போதே இது மாதிரி செல்போன் பாக்குறாங்கல்ல, அது போக நம்ம யூஸ் பண்ற செல்போன், லேப்டாப் யூசேஜ் டைம் எல்லாம் கூட 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 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது வயசாகி ஒரு 70 வயசுக்கு மேல 80 வயசுக்கு மேல அந்த செயல்திறன் குறையிறது இப்ப என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுல இளம் வயதிலே அது வந்து ரொம்ப நேரம் பாக்குறதுனால செயல்திறன் வந்து கம்மியாகி அது என்ன பண்ணுதுன்னா, அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸே நடக்காத காலத்துல இதெல்லாம் பண்றதுனால லாஸ் ஆஃப் ஐசைட்டை வந்து கொண்டு விட்டுருது. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிரந்தர கண் வந்து தெரியாமே போயிருது. சோ மங்கி தெரிஞ்சாச்சு பரவாயில்ல, ஏதாச்சும் லைட்டா தெரிஞ்சு குத்து மதிப்பா காலத்தை ஓட்டலான்னு பார்த்தா கண் வந்து தெரியாம போயிருதுங்க. இது வந்து நிறைய நடந்துகிட்டு வருது. அதனாலதான் இவ்வளவு தெளிவா நாங்க பேசுறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தருணம் அப்படிங்கறது மக்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்லணும். சோ கண் பார்வை செயல்திறக்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது, அதை நீங்க சரியான விதத்துல கட்டி காக்கணும். அதை எப்படி பண்ணலாம், நியூட்ரிசார்ஜ் வியூ கொடுக்கறது மூலியமா உங்க உடம்புக்கு நீங்க இப்படி இதெல்லாம் தவிர்க்க முடியாட்டினாலும் கூட சத்து கொடுத்துக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். எஸ் சார். Yes. These blue rays are emitted from where? From where we get these blue rays? First, from the sun. But from the sun, we don't get direct blue rays. It is a reflected blue rays, right? So that's the reason why as we progress in the age, the degeneration happens. Suddenly, it will not happen. But from television screen with LED and fluorescent lights, from laptop with e-books, iPads, mobile, you get the blue rays with a very close encounter and it gets into your eyes and damages the eyes like anything. So you need to use it according to the situation. You should not use over. But when you get the blue rays from the sun, you can use sunglasses to avoid the sun rays. To avoid the blue rays which is coming from the TV screen, you can avoid that by sitting 6 feet away from the screen. But for laptop, mobile screens, you cannot keep it somewhere. You need to be very close to you. And I request you all, whenever you see mobile phones, see that the light, the room light is still lit. You are not sitting in a dark room. It will rather damage your eyes like anything. Very, very dangerous. You should understand. Okay. And most of us spend a lot of time watching the screen. There's got screenomania, right? Wherever the screen is there, you feel like going and watching. Right? So please run away from it. It will definitely help you a lot. Otherwise, it may take
you to a situation where everything will go away from your hand. Yes, ma'am. So இப்படிப்பட்ட ப்ளூ கலர் ரேஸ், அதாவது ஊதா நிற கதிர்கள் எதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாக சொல்லக்கூடியது சூரியன். எஸ், சன்ல இருந்து நமக்கு அந்த ப்ளூ கலர் ரேஸ் வரும். சரியா? அடுத்தது எதுல இருந்து வரும் பாத்தீங்கன்னா, டிவி. நீங்க பாக்குற டிவில இருந்து அந்த ப்ளூ கலர் லைட் உங்களுக்கு போகுது. அது போக நீங்க வீட்டுல மாட்டி வச்சிருக்க புளூரசன்ட் லைட், எல்இடி லைட், இது எல்லாத்துலயும் இருந்து நமக்கு ப்ளூ கலர் ரேஸ், அதாவது ப்ளூ ரேஸ் வந்து உங்க கண்ணுக்குள்ள போகுது. அது போக நம்ம யூஸ் பண்ற லேப்டாப்ஸ், டிவி, செல்போன், மொபைல் போன், ஐபேட், இ புக்ஸ், இதுல இருந்தும் நம்ம என்ன ஆகும்னா அந்த வரக்கூடிய எல்லா கதிர்களையும் விட அந்த ஊதா கதிர்கள் வந்து ஊடுருவி உள்ள போய்கிட்டே இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்ல இருந்து, அதாவது சூரியன்ல இருந்து என்ன பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, ப்ளூ கலர் லைட் வந்து உள்ள கண்ணுக்குள்ள போகக்கூடாது, நம்ம என்ன பண்ணலாம், சன் கிளாஸஸ் போட்டுக்கலாம். வெளியே போகும்போது ஒரு கூலர்ஸ் வந்து ஸ்டைலா போட்டு போய்க்கலாம். சூப்பர், நல்ல ஐடியா. அடுத்தது டிவிய பக்கத்துல உட்காந்து பார்க்க கூடாது, ப்ளூ கலர் லைட் உள்ள போயிரும் அப்படின்னு நினைச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, டிவிய ஒரு 6 அடிக்கு பின்னாடி உட்காந்து பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், கண்ணை பாதுகாத்துக்கலாம். இதுவும் சூப்பர் ஐடியா. ஓகே, ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. ஆனா செல்போன், லேப்டாப்ப வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு 6 அடிக்கு தள்ளி வைக்க முடியுமா? இல்ல, வச்சா கண்ணு தெரியாது. சோ இப்படி கண்ணுக்கு பக்கத்துல, மூச்சுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தாதான் தெரியும். அதுக்கு வந்து எந்த ஒரு தீர்வும் கிடையாது. அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளே அறியாம ப்ளூ கலர் லைட் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்குள்ள அந்த ரேஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கு. அது போக நம்ம யூஸ் பண்ற யூசேஜ் டைம் பாத்தீங்கன்னா, செல்போன் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம்னா அதை சொல்லவே முடியாது. நம்ம யூஸ் பண்ற டைம் வந்து கூடிக்கிட்டே போகுது, நம்மள அறிய மாட்டேங்கிறோம். அதை எடுத்து ஒரு சும்மா செக் பண்ணாதான் நம்மளுக்கு அப்படி ஆயிருது. எதுவுமே இல்ல அப்படிங்கறனாலும் சும்மா டைமை ஸ்பெண்ட் பண்ணி வாட்ஸ்அப், யூடியூப் பாக்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்றோமே தவிர, அப்ப நம்ம பாக்குற நேரம், செல்போனையோ லேப்டாப் யூஸ் பண்ற டைம் வந்து கூடிருது. சரியா? எஸ் சார். So the blue rays emanating from these causes the most damage to our eyes. So we are in the field of nutrition, so people definitely ask this big question: sir, what nutrients can protect us from these blue rays and increase the health of our eyes? And they are lutein and zeaxanthin, right? Now lutein and zeaxanthin, basically they are naturally present in our eyes. The God has already put that, but because of the over usage and over exposure of the blue rays, it degenerates, right? And what actually happens is, when the lutein and zeaxanthin is given to you, it will prevent the strong energy blue rays from reaching and damaging the inside of the eye. So it will play like a security in front of the lens. So it will not allow this light to enter, right? And when it is not allowing it, or when you have taken lutein and zeaxanthin, it will neutralize the effect of free radicals on our eyes. So free radicals effect is just like this: air pollution, smoking, radiation, ultraviolet light, inflammation, all these things causes huge problem to the eyes. So once you take this lutein and zeaxanthin continuously, it will neutralize the effect of free radicals on our eyes and it will keep the eye absolutely healthy, right? Yes. Yes sir. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் சொல்லியாச்சு இல்லையா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரிய வருது, இப்ப ப்ளூ கலர் அப்படிங்கிற ரேஸ் கண்ணுக்குள்ள போகுது, பாதிப்படையுது, அதுல இருந்து மக்கள் தப்பிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? இது வந்து கேள்வியா இருக்கும். சரியா? சரி, நாங்க என்னதான் பண்ண, என்ன சத்துக்கள் சாப்பிட்டா ப்ளூ கலர் ரேஸ்ல இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளலாம், எங்களுடைய கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அதுக்கு தீர்வு இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ லியூட்டின், ஜியாக்சின் அப்படிங்கிற 2 சத்துக்கள் தான் இதற்கு காரணம். சோ கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த 2 சத்துக்கள் தான் மெயினுங்க. இந்த 2 சத்துக்கள் பொதுவாக நம்ம கண்ணுல வந்து இயற்கையான முறையிலே நமக்கு வந்து கண்ணுல வந்து இருக்கு. சரி, நீங்க வேற எங்கும் போய் தேடணும்னு அவசியம் இல்ல, இயற்கையான முறையிலே நம்மளுக்கு இருக்கு. ஆனா இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லியூட்டின், ஜியாக்சின் உங்க கண்ணுல இந்த 2 சத்துக்கள் இருந்துச்சுன்னா உங்க கண் வந்து ப்ளூ கலர் லைட், இது மாதிரி செல்போன், லேப்டாப்ப பார்க்கும்போது ப்ளூ கலர் உள்ள போகுது இல்லையா, இது ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தும். சரியா? சத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை தாண்டி ஈஸியா போகாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கண் பாதிப்படைகிறது வந்து கம்மியாகுது. எப்ப உங்க கண்ணுல லியூட்டின், ஜியாக்சின் அப்படிங்கிற சத்து நிறைஞ்சிருக்கும் போது, இது மாதிரி உங்க கண் வந்து புகை, ஒரு யாராச்சும் ஸ்மோக் பண்ணும்போது உங்க கண்ணுக்குள்ளேயும் அந்த புகை போகுது. வெறும் சுவாசத்துக்கு மட்டும் போகுது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கண்ணுக்குள்ளேயும் அந்த புகை போகுது. தூசி, அந்த கெமிக்கல் உங்க வெளிச்சத்துல போகும்போது, சூரிய கதிர்கள், இது மாதிரி நிறைய தூசி, டஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்குள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் போகும்போது அதை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்துறதும் இந்த லியூட்டின், ஜியாக்சின் அப்படிங்கிற 2 சத்துக்கள் தான். இது பொதுவாக இயற்கையான முறையில் உங்க கண்ணிலேயே உற்பத்தி ஆகும். சரியா? எஸ் சார். And it helps keep our eyes very sharp.
So when you continuously take lutein and zeaxanthin, it's a wonderful eye nutrient, or we call wonder eye nutrient. It will help to keep our eyes absolutely sharp and healthy. But with age, due to obesity, tope, and due to excess cholesterol, due to high blood pressure, due to diabetes, and because of not taking enough fiber in the diet, what is happening? And because of BD cigarette, those with light eyes, the color of Aishwarya Rai's eyes, not very healthy, I'm telling you. If you have got a beautiful black eyes, then you are the most luckiest person, right? And due to lack of lutein and zeaxanthin in the diet, and because of the toxins which is entering in our body becomes deficient in lutein and zeaxanthin. And this is the point where the problem starts. Yes. Yes, sir. So, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு கண் வந்து அந்த ஷார்ப்னஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லியூட்டின் ஜியாக்சின் அப்படிங்கிற 2 சத்துக்கள் நிறைஞ்சிருந்தாதான் எல்லா பொருளையும் தெளிவா பார்க்க முடியுது. இது மாதிரி நம்மளுக்கு கெமிக்கல் டஸ்ட் ஏதாச்சும் பட்டாலும் அதை ஃபில்டர் பண்ணி அதை தகர்த்தெறிய தன்மை வந்து இந்த 2 சத்துக்கள் உண்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஆனால் உங்களுக்கு வயசாகும் போதோ இல்லாட்டி நீங்க உடல் பருமனா இருக்கும் போதோ உங்களுக்கு உடம்புல கெட்ட கொழுப்பு நிறைய, நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்க, கொழுப்பு நிறைஞ்ச உடம்பா இருந்துச்சா, இல்லாட்டி உங்களுக்கு ஹை பிளட் பிரஷர், ஹை பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி சர்க்கரை நோயாளிகளா இருந்தீங்கன்னா, சாப்பிட்ற சாப்பாட்டுல சத்துக்கள் நிறைஞ்சு இல்லாம, மெயினா நார் சத்துக்கள் இல்லாம இருந்துச்சுன்னா, இல்லாட்டி நீங்க வந்து புகை பழக்கத்துக்கு அடிமையா இருந்தீங்கன்னா, உங்க கலர் வந்து கண்ணுல கலர் வந்து டார்க்கா இல்லாம இது மாதிரி ஏதாச்சும் கண் மாதிரி லைட் கலரா இருந்துச்சுன்னா, இது மாதிரி எல்லாம் இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க சாப்பிட்ற சாப்பாடு சத்து நிறைஞ்சு இல்லாம அந்த சாப்பிட்ற சாப்பாடுல லியூட்டின் ஜியாக்சினே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது போக இது மாதிரி உங்க கண் வந்து நிறைய புகைக்கு தூசி இதெல்லாம் அடிக்கடி பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப திறன் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். இதெல்லாம் காரணம் உங்க உடம்புல இருந்து லியூட்டின் ஜியாக்சின் அப்படிங்கிற 2 சத்து குறைவதற்கான காரணங்கள் இதெல்லாம். உடல் பருமனா இருக்கிறது, நீங்க சக்கரை நோய், இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உங்க உடம்புல ஆல்ரெடி லியூட்டின் ஜியாக்சின்ங்கிற நேச்சுரலா 2 சத்துக்கள் இருக்கிறது. உங்க உடம்புல அந்த மேக்குலாங்கிற ஏரியால இந்த சத்துக்கள் இல்லாம குறைஞ்சுக்கிட்டே வருது. சரியா? அப்ப குறைய ஆரம்பிக்க என்ன ஆகும்? அந்த சத்து உடம்புல இருந்து போய்கிட்டே இருக்கு. எஸ் சார். Yes. And among the excess users of mobiles, laptops, etc., it will enhance all these problems. So constant stress and increasing pressure on the eyes. So according to the research, 20 milligram of lutein should be taken daily to compensate the lack of lutein in the retina. So every day our eye should get 20 milligram lutein. And for that, you need to take 3 to 4 kgs of carrot daily. Is it possible? You think it over. The second is 4 milligram of zeaxanthin. And to compensate that, the researcher says that you need to take 111 cups of broccoli, 41 oranges, and 2 kilograms of maize. Is it possible that you can take all these things together in one day? And if at all you take that also, it will not be absorbed into our body. And when it is not absorbed into our body, it is not possible to eat all these in such amounts every day. So the digestion will not be there, the absorption will not be there. Therefore, it becomes necessary to each one of us to supply it by supplement of lutein and zeaxanthin. So you need to supplement lutein and zeaxanthin every day. Yes. Yes, sir. So அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லியூட்டின் ஜியாக்சின் அப்படிங்கிற 2 சத்துக்கள் நம்ம எக்ஸஸா, அதாவது நீங்க செல்போன் லேப்டாப் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேல பாக்குறீங்கன்னா அது கண்டிப்பான முறையில் உங்க உடம்புல குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. சரியா? அப்ப என்ன ஆகும்? கண்ணுக்கு வந்து பிரஷரைஸ் பண்றோம், பிரஷர் வந்து கூடிருக்கு உங்க கண்ணுல. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 20 மில்லிகிராம் லியூட்டின் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த சத்து உங்க கண்ணுல வந்து நீங்க செல்போன் யூஸ் பண்றீங்களா, ஒரு நாளைக்கு 20 மில்லிகிராம் லியூட்டின் தேவை. சரி, 20 மில்லிகிராம் தானே, கம்மி நினைப்பீங்க. அதுதான் பிரச்சனையே. அந்த 20 மில்லிகிராம் லியூட்டின் அப்படிங்கிற சத்து உங்க உடம்புக்கு கிடைக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு நபர் 3 கிலோ கேரட்டை வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும். 3 கேரட் கூட நம்மளால சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டாதான் வெறும் 20 மில்லிகிராம் கிடைக்கும். அடுத்து ஜியாக்சின் அப்படிங்கிற சத்து ஒரு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் 4 மில்லிகிராம் என்ன பண்ணணும்னா உங்க உடம்புல வந்து போய் சேர்ந்திருக்கணும். சாப்பிட்ற சாப்பாடுல இருந்தே நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஜியாக்சின் 4 மில்லிகிராம், கிராம் இல்ல 4 மில்லிகிராம்
அந்த சத்து கிடைக்கிறதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 111 கப் ப்ரொக்கோலி. நம்ம ஊர்ல ப்ரொக்கோலினாலே நமக்கு என்னன்னு தெரியாது. நம்ம போய் எப்படி 101 கப் சாப்பிடணும். அது போக ஆரஞ்சஸ் வந்து 41 ஆரஞ்சஸ் சாப்பிட்டுருக்கணும். சோளம் கிட்டத்தட்ட 2 கிலோ, 2 மக்காச்சோளம் இல்ல 2 கிலோ மக்காச்சோளம் சாப்பிட்டாதான் அந்த 4 மில்லிகிராம் வந்து உங்க உடம்புக்கு போய் முடியுமா அப்படின்னு கேக்குறது முதல் கேள்வி. சாப்பிட்டா உடம்பு எடுத்துக்கிடுமா அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி. இரண்டுக்குமே பதில் இல்லை. சாப்பிடவும் முடியாது, உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணவும் முடியாது. அப்ப என்னது ஒரே வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செல்போன் இதெல்லாம் யூஸ் பண்றேன், எனக்கு தவிர்க்க முடியாது, இருந்தாலும் நான் ஏதாச்சும் ஒரு முறையில பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புத்திசாலித்தனம் என்னன்னா வெளியே இருந்து நீங்க நியூட்ரிஷன் சப்ளிமெண்டா உங்க உடம்புக்கு உள்ள குடுக்கறதா நம்ம பண்ற ஒரே புத்திசாலித்தனம். என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லுட்டின் ஜியாக்சின் அப்படிங்கிற சத்தை வெளியே இருந்து நம்ம உடம்புக்கு சாப்பிடுறது மூலியமா என்ன பண்றோம்னா உடம்புக்கு டெய்லி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப என்ன ஆயிருது, உங்க உடம்புக்கு அந்த சேர வேண்டிய சத்து வந்து ஒரே அளவுல எந்த அளவுல சேரணுமோ அதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். எஸ் சார். And AMA, what is that? American Medical Association. The research conducted by them says that men and women who are taking lutein and zeaxanthin for a very long time and they have got rich amount of lutein and zeaxanthin in their body, their chance of getting blind because of the age-related macular degeneration reduces by 41%. Just imagine. This is a huge number, 41%. So this can be done if you take lutein zeaxanthin continuously. Yes, sir. Yes, sir. என்னது இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது AMA அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, யார் ஒருத்தங்க வந்து லியூட்டின் ஜியாக்சினை டெய்லி பேசிஸ்ல அவங்க உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வயது ரிலேட்டட் பிரச்சனை, கண் பார்வை செலுத்தல் இதெல்லாம் குறையிறது வந்து 41% வந்து என்ன ஆகுதுன்னா கம்மியாகுது. சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி சத்தை வெளியே இருந்து கொடுத்து உங்க உடம்புல அந்த கண்ணு பாதிப்படுறத வந்து நம்ம தள்ளி வச்சுக்கிட்டே வரோம். எஸ் சார். So you must be thinking that to get lutein and zeaxanthin, many supplements will have to be taken. Unfortunately, not. You just need to take Nutricharge View, which is enough to protect your eyes. And it contains 20 milligram lutein, 4 milligram zeaxanthin, then 1 milligram mesozeaxanthin, beta carotene, and vitamin A, and it is 100% vegetarian. From inside as well as from outside, it is vegetarian. And the natural ratio of lutein and zeaxanthin is being kept here, as I told you, 5:1. And if any person you go and talk about Nutricharge and they say, what is the ingredient? You say lutein and zeaxanthin. Oh, I am taking, this is what I am taking. So ask them, it is good that you are taking lutein and zeaxanthin, but if it is in the ratio of 5:1, which is natural, then if it's not 5:1, there is no point in taking that. So tell this also is a unique selling point. 5:1 ratio should be there for lutein and zeaxanthin. Then only the result will come. Then only it will be effective supplement, right? So we have got 20 milligram lutein and 4 milligram zeaxanthin, which comes to 5:1 ratio. And as I told you, it is derived from the world-renowned brand, which is known as Lutamax 2020, right? Okay, we'll come back this. Yes, sir. So இதற்கு அப்ப என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிஷன் சப்ளிமெண்டா இந்த 2 சத்துக்களும் உடம்புக்கு கொடுக்கறது தான். சரி, எந்த ஒரு ப்ராடக்ட், எந்த கம்பெனி இந்த 2 சத்துக்களையும் உள்ளடக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நம்ம நியூட்ரிசார்ஜ் கம்பெனி தான் நியூட்ரிசார்ஜ் வியூ அப்படிங்கிற ப்ராடக்ட் மூலமா நம்ம கண்ணை பாதுகாக்கிறதுக்காக, சோ கண்ணுக்கு என்னன்னா தேவையோ அது எல்லாத்தையும் ஒருங்கே உள்ளணைச்சு கொடுத்து ஒரு கேப்சியூல்ல நமக்கு டெய்லி எடுத்துக்கிட்டா போதும் இதெல்லாம் சரி பண்ணிரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி என்ன ஒரு கேப்சியூல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சோ ஒரு கேப்சூல் நியூட்ரிசார்ஜ் வியூல 20 மில்லிகிராம் லியூட்டின், 4 மில்லிகிராம் ஜியாக்சின், 1 மில்லிகிராம் மீசோஜியாக்சின், பீட்டா கேரோட்டின், விட்டமின் இ இந்த சத்துக்கள் எல்லாம் உள்ள அடைச்சிருக்காங்க ஒரு கேப்சூல்ல. அது போக இது பியூர் வெஜிடேரியன், எந்த ஒரு நான்வெஜ்ஜும் கலக்கல. சோ எந்த ரேஷியோல லியூட்டின் ஜியாக்சின் அப்படிங்கிறது கலந்துருக்காங்கன்னா, நம்ம கண்ணுல அது இயற்கையான முறையில் 5:1, அதாவது 5 மடங்கு லியூட்டின் இருந்தா 1 மடங்கு ஜியாக்சின் நம்ம உடம்புல இருக்கும். சரியா? அதே அளவுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு கேப்சூலும் உள்ளடங்கி இருக்கும். அப்ப இதே அளவு நம்ம உடம்புக்கு போய் சேருது அப்படிங்கிற போது ஒரு நாளைக்கு என்ன சத்துக்கள் அந்த இதுக்கு தேவையோ அதை சரியான விதத்துல உள்ள நம்ம வந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். சோ இந்த ரேஷியோ வந்து மிக மிக முக்கியம். அந்த அளவுதான் இருக்கணும், இந்த அளவுதான் உடம்புல போய் செயல்படும்ங்கிறத அறிஞ்சு சரியான முறையில் எடுத்திருக்கோம். சரியா? அப்ப ஒரு கேப்சூலையும் 20 மில்லிகிராம் லியூட்டின், 4 மில்லிகிராம் ஜியாக்சின் வந்து அந்த ரேஷியோ சரியான முறையில் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ளடக்கி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அது நம்ம யார்கிட்ட இருந்து ரீவோன் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் பிரபலப்பட்ட லியூட்டிமேக்ஸ் 2020 அப்படிங்கிற கம்பெனி கிட்ட இருந்துதான் நம்மளோட பிராண்ட் வந்து ரீவோன் பண்ணிருக்கோம். சரியா? எஸ் சார்.
Yes. So the natural source of marigold flowers, which has been taken, we are not taken the seeds from the GMO-free. We have taken the seeds, in fact, from the GMO-free seeds. We are not taken from any other source. And GMO-free seeds means it is not genetically modified. It is a natural seed which you have taken. And from there, we have grown up this marigold flowers. And from there, we have taken the lutein. So the quality is taken care of at every step on the fields to your reach. So the best quality lutein you are getting. And the benefits of lutein and zeaxanthin, that is, when you take Nutricharge View, what are the benefits you are going to get? It prevents damage caused to eyes by blue rays, number one. It helps in preventing dryness of the eyes, number two. Prolonged intake can lead to suspension of visual impairment due to age, as I told you, AMD. There's an age-related macular degeneration. Whatever problem happens, it will not be there. May reduce harmful effects of toxins on the eyes. So the toxins may not be able to act on your eyes. And long-term intake may improve vision. So if you are wearing specs, you can remove the specs after some time if you take continuously lutein and zeaxanthin on Nutricharge View. Yes. Yes, sir. So அப்பேற்பட்ட நம்மளுக்கு லியூட்டின் ஜியாக்சின் அப்படிங்கிற சத்தை எதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு போட்டீங்கன்னா மேரிகோல்ட் ஃபிளாஸ்ல இருந்து எடுக்கிறோம் சார். ஸோ நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். அதாவது இயற்கையான முறையில் கேந்தி பூல இருந்து இந்த சத்துக்கள் அதுல குமிஞ்சு கிடக்குறனால அந்த சத்துக்களை அந்த பூல இருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறோம். ஸோ அந்த பூவுமே எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இயற்கையான முறையில் விளைஞ்ச பூல பெஸ்ட் குவாலிட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து நல்ல பூவா அதுல இருந்து செலக்ட் பண்ணி அந்த சத்துக்களை வந்து அப்படியே எடுக்கிறோம். சரியா? எந்த ஒரு விதத்திலையும் பாதிக்காம எடுத்து அந்த சத்துக்களை நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ கேப்சூல்ஸ்குள்ள உள்ளடக்கியிருக்கோம். சோ அப்ப லாஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பொதுவா அப்ப லியூட்டின் ஜியாக்சின் எடுத்துக்கிறதுனால உங்க உடம்புக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க, ப்ளூ கலர் ரேஸ் ஊதா நிற கதிர்கள் உள்ள கண்ணுக்கு போக விடாம தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை இந்த லியூட்டின் ஜியாக்சின் இருக்கு. இதுதான் நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூல உள்ளடக்கியிருக்கோம். சரியா? உங்க கண்ணை வந்து வறட்சியில இருந்து தடுத்து நிறுத்தக்கூடியதும் இந்த லியூட்டின் ஜியாக்சின். அது போக உங்களுக்கு வயசாகும் போது வரக்கூடிய அந்த கண் பிரச்சனைகளையும் தகர்த்து உங்க கண்ணை கொஞ்சம் வருஷத்துக்கு அப்படியே இளமையா கட்டி காக்குறதும் இந்த 2 சத்துக்கள் தான். உங்க கண் வெளியே போகும்போது புகை உங்களுக்கு தாக்கும். அதே மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வெளியே இருக்கிற கிருமிகள் எல்லாம் உங்க கண்ணை தாக்காம இருக்கிறதுக்கும் இந்த 2 சத்துக்கள் மிக அவசியம். அது போக நீங்க நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்துட்டே வந்தீங்கன்னா, ரொம்ப காலமா நம்ம கண்ணாடி போட்டிருக்கவங்க கூட நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்துட்டே வரனால என்ன பண்ணாம கண்ணாடி போடுறது கூட நம்ம என்ன பண்ணாம தடுத்து நிறுத்தலாம். அப்பேற்பட்ட வரப்பிரசாதம் கொண்டது நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ. எஸ் சார். When to take, because you need to take after the food only. So you can take after the breakfast or after the lunch or after the dinner. Just 1 capsule is enough. How much to take? Just 1 capsule is enough. But if you are using these gadgets in a very big way, then you need to take even 2 capsules. I am the person who take 2 capsules daily because most of the time I will be in front of camera, right? So this is what actually is required. So that thing. From which age? Very good question. This is from 4 to 13. You can start giving from the age of 4 and up to 13. You can give 1 capsule once every 2 days. 4 to 13. And after 13, you can give 1 capsule daily, right? This is how. So after 4 years, you can, from the age, not after 4 years, in fact, from the age of 4, you can start giving Nutricharge. Yes, ma'am. Yes, sir. சோ நியூட்ரிசார்ஜ் வியூ எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்பனாலும் எடுத்துக்கலாம். அதாவது காலை உணவுக்கு பின் எடுத்துக்கலாம், மதிய உணவுக்கு பின் எடுத்துக்கலாம், நைட்டு உணவுக்கு பின்னும் எடுத்துக்கலாம். சோ ஏதாச்சும் ஒரு நேரம், இப்ப காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறீங்கன்னா 1 டம்ளர் தண்ணியில நியூட்ரிசார்ஜ் வியூ கேப்சூல் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 1 கேப்சூல்ஸ் வந்து போதுமானது. இல்ல நான் ரொம்ப செல்போன் லேப்டாப்ல யூஸ் பண்ணி ஆகுறேன் அப்படிங்கிற போது நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு 2 கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? அப்ப எந்த வயசுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வயசுல இருந்து எல்லா மக்களும் என்ன பண்ணலாம்னா தாராளமா நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து எடுத்துக்கலாம். எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை, எடுத்துக்கொண்டுதான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்போன் யூஸ் பண்ணதான் செய்யறோம், டிவி பார்க்கதான் செய்யறோம், லைட் இருக்கதான் செய்யுது. இதுல இருந்து தவிர்க்க முடியாது. சோ நியூட்ரிசார்ஜ் வியூ கொடுக்கறதுனால சத்துக்களை வந்து உள்ள அணைச்சுக்கிட்டே இருக்கும். எஸ் சார். அப்ப ஒரு நாளைக்கு 13 வயசுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 கேப்சூல் டெய்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சோ அதுவே அவங்களுக்கு என்னதுன்னா போதுமானது. Yes, we should take. Children who use mobiles and laptops for more than 2 hours per day. I mean, above 4 years of age, everybody should take it. And for this, you don't require any test or something like that. Go and give them. Ask them the question and give them. So that's the reason in the beginning I told you that that's the reason I brought this product today itself, so that without much of a pressure, you can sell it and you can make a lot of money, because the MRP is more than 500 rupees. So just go and tell to each and everyone, and for everyone,
eyesight is very, very important. Without eyes, nobody can live, right? And office workers, you use laptops, mobiles daily. Chennai, you go around. Erode, you go around. Trichy, you go around. Coimbatore, you go around. Madurai, you go around. There are so many people who are working in this type of atmosphere. Go and tell them and give them this. All students, and students are there everywhere, wherever you go, who use laptops and mobiles, and there are no one now who doesn't use laptops, computers, or mobiles. Give each and every one. And also to the housewives, because they are also now attached to this new technology. So give them this. And also they are aging. So you need to give Nutricharge DH along with them. Then also for the old people who will be talking to their young ones somewhere around, who are staying in some other part of the world, they use these gadgets to talk or to connect to them. Give them also Nutricharge View plus Nutricharge DHA. They will get a wonderful result. And every person who uses mobile, laptop, or iPad. So in simple way, everybody who is 4 years and above need to take this without any break. And how long to take? I'll tell you later. Yes, sir. So அப்ப யாருக்கெல்லாம் நான் நியூட்ரிசார்ஜ் வியூ ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு யார் ஒருத்தங்க குழந்தைகள் அவங்களுடைய செல்போன், லேப்டாப்ஸ் 2 மணி நேரத்துக்கு மேல டிவி எல்லாம் பாக்குறாங்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க சொல்லி அவங்க பெற்றோர்கள் கிட்ட வந்து நம்ம வந்து எடுத்துரைக்கலாம். அது போக ஸ்கூல், ஆபீஸ் ஒர்க்கர்ஸ், ஆபீஸ்ல வந்து லேப்டாப்ல தான் எனக்கு வேலை, செல்போன், லேப்டாப் இல்லாம என்னால தள்ள முடியாது, வேற வழியே இல்ல, என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூன்னு சொல்லி. சோ அது மாதிரி லேப்டாப் யூஸ் பண்ற மக்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பரிந்துரைக்கலாம். அடுத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப் யூஸ் பண்றி அதுலதான் உங்களுக்கு வேலை இருக்கும், ப்ராஜெக்ட் எல்லாம் பாக்குறதுக்கு அவங்களுக்கும் நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து பரிந்துரைக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப், சோ நாங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற நேரத்துல மீறி டிவி, செல்போன் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்ற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து எடுத்து சொல்லலாங்க. அது போக வயதானவர்களும் இப்ப என்ன பண்றாங்க, வேற பேசுறதுக்கு வழி இல்லாம அவங்களும் செல்போன் யூஸ் பண்றது, அவங்க பேர பிள்ளை கிட்ட பேசுறது எல்லாம் செல்போன் அப்படிங்கறது ஆயிடுச்சுனால அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்ப யார் செல்போன், லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்றேன், டிவி பாக்குறேன் அப்படிங்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தாராளமா யோசிக்காம நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து எடுத்து சொல்லணும். Yes. So everybody who is 4 years and above need to take this. And how long to take? As long as you keep using mobile and laptop, and as long as you want to keep your eyes healthy, you need to take it. And I don't think anybody will be there in this platform will say, I just want my eyesight for 2 years. After that, I don't. Nobody will say. Till you are alive, you want your eyesight to be absolutely wonderful and the best. And you want your eyes to be healthy and beautiful, right? So keep on taking Nutricharge. It will definitely help you a lot. Not only that, as the age progresses, the cataract which comes, that can also be taken care once you start taking Nutricharge. Yes. Yes, sir. சோ அப்ப எது வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க எவ்வளவு காலகட்டத்துக்கு நான் செல்போன், மொபைல் போன் வச்சுட்டு தான் இருப்பேன், கீழே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களோ அவ்வளவு காலகட்டத்தை நம்ம யூஸ் பண்ணதான் ஆகும். சோ தி ஆன்சர் இஸ் நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்துக்கிட்டே வர்றது மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்ணை பாதுகாக்கிறதுக்காக. அது போக ஏஜ் ரிலேட்டட் பிரச்சனை, கேட்ராக்ட் பிரச்சனை வந்துருது இல்லையா? சோ வயசாயிடுச்சுப்போ அதனால வருதுன்னு சொல்றீங்களா, நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்துக்கிட்டே வாங்க, அந்த பிரச்சனை கூட உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி நாங்க அடிச்சு சொல்றோம். That's it for today, and I hope that whatever I have told, in fact whatever we have told, you will definitely follow it. You will definitely follow it, and it will definitely give you a huge business. So the moment you get out of your house after this session, whomever you meet, talk about Nutricharge, right? So thank you very much each and every one. And with your request, I have put my mobile number in the chat box. You can write it down. Thank you very much, Preeti ma'am. Thank you very much all the leaders over there. Yes, sir. So என்ன இதோட நியூட்ரிசார்ஜ் வியூங்கிற ப்ராடக்ட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வெளியே போறதுல இருந்து பாக்குற மக்களுக்கு ஏதாவது நியூட்ரிசார்ஜ் வியூ பத்தி நீங்க பேசுறீங்க, இது மாதிரி செல்போன் பாக்கறனால இதாகுது, நீங்க என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிங்க. சோ அதை பார்த்து கூட மக்கள் கேட்பாங்க இல்லையா? சொல்லி புரிய வைங்க, நியூட்ரிசார்ஜ் வியூ என்னது, என்ன சத்து இருக்கு, லியூட்டின் ஜியாக்சின் சத்து இருக்கு, அது உங்களுக்கு திரை மாதிரி இருந்து செல்போன் யூஸ் பண்ணாலும் கண்ணை பாதுகாக்குது அப்படின்னு புரிய வச்சு இந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ளீஸ் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் செல்லுங்க. அது உங்களுடைய கடமை.